ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். சோபகிருத வருஷம் மாசி மாதத்தின் பலன் 13/2/2024 13/3/2024 வரை உண்டான மாதத்திற்கு இருக்கக்கூடிய பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு இந்த மாதத்தில் ஒரு ராசிக்காக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். மேஷ ராசியில் குரு பகவானும், கன்னியா ராசியில் கேது பகவானும், மகர ராசியில் சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும், சூரியன் சனி புதன் இந்த 3 கிரகங்களும் கும்ப ராசியிலையும், மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கா. இந்த மாதத்தில் சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாளர் 13ஆம் தேதி அன்னைக்கு சாயந்தரமாக. நம்ம சௌரமான கணக்கை வச்சுப்போம். அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய விஷயத்தை சௌரமானம்னு சொல்லக்கூடியது. அது மாதத்தின் பிறப்பாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம். இதில் சந்திரமானம்னு ஒன்று இருக்குது. அது அமாவாசைக்கோ பௌர்ணமிக்கோ அடுத்த நாள் வரக்கூடிய மாதத்தை மிச்ச ஸ்டேட்டில் இருக்கவா, அதாவது இந்த ஆந்திரா கர்நாடகா இவாளெலாம் பார்த்தேன்னா அவங்க எடுத்துக்கொள்கிறது சந்திரமானத்தினுடைய அடிப்படையில் எடுத்துக்கொள்கிறோம். நம்ம தமிழ்நாடு, பஞ்சாப், இந்த கல்கத்தா இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ், இந்தியன் ஸ்டேட் பார்த்திங்களேனால் அவங்க சௌரமானத்தின் அடிப்படையில் இந்த விசேஷங்களை கொண்டாடுறோம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களை பொறுத்து, இந்த 4 கிரகங்களுடைய மூமெண்ட்டை பொறுத்து தான் இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தலையானால் சுக்கிர பகவானும் சரி, செவ்வாய் பகவான் இந்த மாதம் மொத்தமே மகரத்தில் இருக்கார். சுக்கிர பகவான் இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதி, அதாவது 9/3 அன்னைக்கு பார்த்தேன்னா, அதாவது 8/3/2024 அன்றைக்கி பார்த்தேன்னா மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். புத பகவான் 2ஆம் தேதி அன்றைக்கி 2/3/2024 அன்றைக்கி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இதுதான் ஒரு பெரிய மாற்றமாக இந்த மாதத்தில் அமையிறது. பொதுவாகவே பார்த்தேன்னா மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியதை வைத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மாத பலன்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய நல்ல விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்த்தோமே. ஆனால் 13ஆம் தேதி சாயந்தரம் மாதம் பிறகுறது. சூரியன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார், அதை சொல்லிட்டோம். 16ஆம் தேதி பார்த்தேனால் ரத சப்தமி, அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய 7ஆம் நாள், அமாவாசையிலிருந்து வளர்பிறையில் வரக்கூடிய 7ஆம் நாள் ரத சப்தமி அப்படின்னு பேர். அதுவும் மாசி மாதத்தில் வரக்கூடியது. இதன் மூலியமாக என்ன அப்படின்னா, இந்த ரத சப்தமியில் தேர்கால்கள், சூரிய பகவானின் தேர்கால் வடக்கு நோக்கி பிரயாணிக்க ஆரம்பிக்கிறது. அதனால் இன்னுமே வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, 24ஆம் தேதி 24/2/2024 அன்றைக்கி பார்த்தேன்னா மாசி மகம். மாசி மகம்ன்றது பௌர்ணமி சொல்லக்கூடியது. மக நட்சத்திரத்திற்கு சந்திர பகவானும் சூரிய பகவான் ஏற்கனவே கும்பராசியில் இருக்கார். ஒருவருக்கொருவர் 180 பாகையை வரும்பொழுது பௌர்ணமி யோகம் வருது. மாசி மகம் அப்படின்றது பெரிய விசேஷம். குரு பகவான் அந்த சிம்மத்துக்கு வரும்போது மகாமகம் கொண்டாடுற ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு தரமும் அது வரும். இந்த வாட்டி மாசி மகம் வருது. இது 24/2/2024 அன்றைக்கி வருது. இதற்கு அடுத்தது பார்த்தேன்னா 5/3/2024, அதாவது மார்ச் மாதம் 5ஆம் தேதி வாஸ்து நித்திரை விடும் நாள் அப்படின்னு போட்டிருக்கும். புதிய கட்டடம் ஆரம்பிக்கிறது, புதிய இடம் வாங்கிறது, புதுசாக மனை அதாவது அடிக்கோல் இடுறது, அதை தவிர மனைக்கு வாசக்கால் வைக்கிறது, இது எல்லாமே இந்த வாஸ்து காலகட்டத்தில் பண்ணோம். கார்த்தால் 9:42 11:12 வரலாம், அதாவது 1.5 மணி நேரம் இந்த காலகட்டங்கள் வரும். 1.5 மணி நேரம் அப்படின்னா 90 நிமிஷம். 5 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த 5 வகையில் பார்த்தேன்னா முதலில் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதுக்கப்புறம் அவர்கள் ஸ்நானம் செய்யக்கூடிய நேரம், பூஜை செய்யக்கூடிய நேரம், அதற்கு பிறகு போஜனம் செய்யக்கூடிய நேரம், தாம்பூலம் தரிக்கும் நேரம் அப்படின்னு 5 வகையாக பிரிக்கிறார். இதில் கடைசி 2 விஷயங்கள், அதாவது போஜனம் செய்யும் நேரத்திலையும் தாம்பூலம் தரிக்கும் நேரத்திலையும் நம்ம வாஸ்து பூஜையை பண்ணோமே ஆனால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படின்றது இந்த ஜோசிய இதுவில் தெரிவிக்கப்பட்ட ஒன்று.
ஜோசிய கிரந்தங்களில் தெரிவிக்கப்பட்ட ஒரு பெரிய விசேஷம். அதனால் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்றதுனாலும் இந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாள் அந்த கடைசி 36 நிமிஷத்தில், அதாவது 9:42லேருந்து 11:12 வரலும் இருக்கக்கூடிய கடைசி 36 நிமிஷத்தில் வந்து பண்ணினர்களேயானால் அது வந்து வெற்றியை கொண்டு குவிக்கும் அப்படின்றத சொல்கிறோம். இதை தவிர வந்து இந்த வாஸ்து நாள் அன்னைக்கு எந்த வகையான தோஷமும் கிடையாது. அதாவது திதி தோஷமோ, வார தோஷமோ, நட்சத்திர தோஷமோ, ராகுகாலம், யமகண்டம், எந்த ஒரு தோஷமும் கிடையாது. எல்லா விஷயத்தையும் எடுத்து செய்யலாம் அப்படின்றத சொல்கிறேன். அதற்கு பிறகு பார்த்தேனால் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளினுடைய ஜெயந்தி வருது. அது வந்து 7/3/2024 அன்னைக்கு வருது. அதற்கு பிறகு 10ஆம் தேதி அன்னைக்கு 10/3/2024 அன்னைக்கு மாசி மாதம் அமாவாசை வருது. அமாவாசைன்றது வந்து மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யணும். தாய் தகப்பன் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மாக்கள், திதி கொடுக்கறதெல்லாம் கம்பல்சரியாக கொடுக்கணும். அமாவாசை ஒழுங்காக திதி கொடுக்கலைன்னா அவர்களுடைய அடுத்த சந்ததியினர் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்றத அடிக்கடி வலியுறுத்தி சொல்கிறோம். இந்த முக்கியமான தினங்கள் எல்லாமே வந்து இந்த மாதத்தில் வருது. இதை தவிர ஒரு ராசியாக இப்போ வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் ஃபோன் நம்பர் கீழே ஸ்க்ராலிங் ஆகிட்டுருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சலையானால் என்னுடைய சார்ஜஸ் என்ன அப்படின்றத போட்டுட்டு அதில் சந்தி இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அந்த டயத்தில் வந்து சந்திரன், அதாவது நட்சத்திர சந்தியோ, பாத சந்தியோ, லக்ன சந்தியோ, இல்லைன்னா வந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியில் இருக்கக்கூடிய சந்தியோ இருந்ததேயானால் அதன் பிரகாரம் வந்து பலன்கள் மாறும். அதனால் வந்து உங்களுடைய ராசிக்கு என்ன நட்சத்திரம் கரெக்டாக வருது, எந்த பாதம் கரெக்டாக வருதுன்றதை பார்த்து கோல்சார பிரகாரம் இன்றைய நிலையை வச்சுட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை வச்சுட்டு உங்களுடைய பலன்கள் என்ன அப்படின்றதையும் பார்த்து என்ன எளிய பரிகாரம் பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாதம் சோபகிருத்து வருஷத்தின் பலன்களை ஒன்றொன்னா பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான். இந்த மாதம், அதாவது மாசி மாதம் 13/2/2023 13/3/2023 வரை உண்டான மாதத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கார். இருந்தாலும் சனி பகவானோட சஞ்சாரம் பண்ணுறது அந்த அளவுக்கு வசதி இல்லை. 7ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று மூலத்திரிகோண வீடான கும்பத்தில் இருக்கார். அதில் வந்து சனி பகவானுக்கே கடுமையான ஒரு பலம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கிரக யுத்தம்னு கூட சொல்லலாம். சனி பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது, அதாவது மாத பலன் சொல்லக்கூடியது பார்த்தடையானால் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புத பகவானை வச்சு சொல்லக்கூடியது. இந்த மாதம், அதாவது மாசி மாதத்தில் சப்தமத்தில் சூரியனும் புதனும் சனி பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் வந்து எதிராளிகளை நம்ப வேண்டாம். எதிராளிகள்னு சொல்கிறது வந்து நண்பர்களையும் நம்ப வேண்டாம். கூட்டு தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உடல் நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியை 9ஆம் இடத்துலேருந்து குரு பகவான் பார்க்குறதும், அதை தவிர வந்து 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம். உங்களை எளிதாக யாராலும் வெல்ல முடியாது. பெரிய ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 6ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். ஏதாக இருந்தாலும் உங்களால் வெல்லக்கூடிய அளவுக்கு பெரிய வெற்றியை காணக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் மிகவும் உண்டு. இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த பிரமுகர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். இருந்தாலும் நட்பு வட்டாரங்களில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம், நண்பர்களை நம்ப வேண்டாம். எதிராளிகள் அற்ற நிலை இருக்கக்கூடும். இருந்தாலும் எதிராளிகள் இருப்பார்கள். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் 6ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் இருக்கார். 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல ஒரு மறைவு ஸ்தான அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இதன் மூலியமாக புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதம் வந்து புதுசாக வந்து வீடு, மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். நிலம், கான்ட்ராக்ட் விற்கிறவங்க, வாங்குறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர வந்து இந்த கார்பெண்டர்ஸு, அதை தவிர வந்து மரம் அறுத்து வேலை செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த காலம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தேன்னா அதுவும் வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தை வந்து குரு பகவானே பார்க்கறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புத்திரகாரகனே புத்திரஸ்தானத்தை 9ஆம் பார்வையில் பார்க்கறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு
திருமணமாகி ரொம்ப நாளாக இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிராப்தி பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் அதிக முதலீடு போட வேண்டாம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக திடீர் பண யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் மிகுந்த கவனம் தேவை. ஏன்னா 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்ல 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால நீங்கள் பேசக்கூடியதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துலேயே 2ஆம் அதிபதியும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் எந்த ஒரு விஷயத்தையும் நண்பர்கள் மூலியமோ அடுத்தவங்க சொல்கிறத பற்றி அதை கமெண்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாயும் சுக்கிரனும் 2 பேரும் இருக்கிறது பெரிய விசேஷம். அதன் மூலியமாக புதிய வேலை அமையும். அரசாங்க உத்தியோகம், அரசாங்கம் சார்ந்த உத்தியோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர மருத்துவ பணியாளர்கள், மருத்துவத்தில் இருக்கக்கூடிய செவிலியர்கள் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இரத்த சம்பந்தமான இந்த டெஸ்டிங்லாம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் சூரிய பகவானும் புத பகவானும் இருக்க. அவர் புத பகவான் 3/3/2024 வரலும் அங்கே இருக்கார். அதற்கு பிறகு அவர் மீன ராசிக்கு போகிறார். 8ஆம் இடத்துல போய் மறைய போகிறார். இந்த மாதத்தில் உடல்நிலை நல்லபடியாக இருக்கக்கூடும். படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவியர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் அதிகம். ஏன்னா 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகர் உங்களுக்கு. அவரே 9ஆம் இடத்திற்கும் அதிபதி. ஒரு திரிகோண கேந்திர அதிபதியான செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்திலிருந்து உச்சம் பெறுறது பெரிய விசேஷம். அதுவும் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கார். ஒரு பெரிய சுபரோடு இருக்கிறதுனால போட்டித் தேர்வில் எது எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் கணவனாக இருந்தால் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா ராசியின் அதிபதியே 7ஆம் இடத்துல போய் அவர் சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொதுவாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு மாதம் ஏற்றத்துடன் இருக்கும். இருந்தாலும் பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. எதிர்பாலினத்தவர் மூலியமாக ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. அதை தவிர உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டித் தேர்வில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஃபாரின் போகணும் படிக்கிறதுக்கு இருக்கிற வாழ்க்கெல்லாம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் சில நாட்கள் நீங்கள் தவிர்க்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். அது சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மறையக்கூடிய நாளாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் மயங்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் இந்த நாட்களில் எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம். இது 10/3/2024 12/3/2024 வரலும் இருக்கக்கூடிய நாட்களும். இதை தவிர 12/2/2024 14/2/2024 காலை வரலும் சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிதாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டாம். சரி, இந்த மாதத்தில் நீங்கள் பொதுவாகவே சனி பகவானுக்கு உண்டான சில விஷயங்களை செய்து வந்தீர்களேயானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சனி பகவானுக்கு உண்டான விஷயங்கள்னால் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு போய் தரிசிச்சுட்டு வர்றது பெரிய விசேஷம். சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். அது தவிர இந்த பதனி, நுங்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி அதாவது உழைப்பாளிகளுக்கு கொடுக்கறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா ஃபிசிக்கல் லேபர்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தில் கொண்டு போய் முடியும். அவர்களுக்கு இந்த பதனி, நுங்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுங்க. ஏன்னா பதனி, நுங்கும் சனி பகவானுக்கு உண்டான ஒரு பதார்த்தமாக சொல்லப்படுறது, அதாவது இயற்கை பதார்த்தமாக சொல்லப்படுறது. இதை தவிர பார்த்தீர்களேயானால் கருங்குவளை மலர் வாங்கி சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்றதும் சொல்கிறோம். இந்த தவிர வன்னி மரம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 8 தரம் பிரதட்சணம் பண்ணிவிட்டு சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு சனி பகவானால் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நிச்சயமாக இருக்காது. இதுவரையிலும் அந்த பிரச்சனையும் இனிமே வரக்கூடிய பிரச்சனையிலிருந்தும் விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அப்படின்றத நிச்சயமாக சொல்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.